இப்போது அங்க மாமல்லபுரம் ரிசார்ட்ல இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக பேருந்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 106 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு அவர்களுக்கு இப்போது அந்த கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக்கு அந்த 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போதைக்கு வாக்களிக்க தகுதி உடையவர்கள். நீங்கள் கூறியது போலவே அந்த சீனிவாச சேதுபதிக்கு ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று. இன்னொன்னு, விஜய் திருச்சி கிழக்குல அந்த ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. இதனால இந்த 106 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க பேரவைக்கு வந்துட்டாங்க. இதனால இவங்க வாக்களிக்க போவதில்லை அப்படின்னு காலையில இருந்து ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதாவது அதிமுகவை இரண்டாக உடைக்க போவதால் நாங்கள் இந்த வாக்களிப்பில் பங்கேற்க போவதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக ஒரு தகவல் பரவான சூழ்நிலை இப்ப திடீர் திருப்பமாக இபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது அந்த வாயில் எண் 6 வழியாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு உள் அவர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்க முடிகிறது. இப்போதைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகமணியினர்கள் வந்து விட்டார்களா, அதிமுக புறக்கணிக்குமா, வாக்களிக்குமா, இதுல மற்ற கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது அவைக்கு வந்திருக்கிறார்களா, பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்த பாதுகாப்போடு அந்த பேருந்தில் வரவழைக்கப்பட்டார்கள். இப்போது இபிஎஸ் அணியினர் வருகை புரிந்து அங்க அவருடைய அறையில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் வாக்களிப்பார்களா புறக்கணிப்பார்களா அது தொடர்பான செய்தி எதுவும் இப்போது அங்கு எம்எல்ஏக்கள் மத்தியில் விவாதிக்கப்படுகிறதா நந்தினி? கண்டிப்பாக கண்ணன், குறிப்பாக நீங்கள் கூறியது போலவே தலைமைச் செயலகம் சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பானது தற்பொழுது வரை போடப்பட்டுள்ளது. குறிப்பாக எம்எல்ஏக்கள் இந்த தலைமைச் செயலகத்தில் அனைத்தும் வாக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் தற்பொழுது வரை பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டு வருகிறது. நீங்கள் கூறியது போலவே அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எம்எல்ஏக்கள் அனைவரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதே போல சி.வி. சண்முகம் தலைமையிலும் தற்பொழுது அனைவரும் வருகை புரிய இருக்கிறார்கள் என தற்பொழுது வரை நமக்கு கிடைத்த தகவலின்படி கூறுகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளே வருவார்களா என்றும் நமக்கு தற்பொழுது வரை கேள்விக்குறியாகவே தான் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சரை நேரில் சந்தித்து இருப்பதால் குறிப்பாக அவரும் சி.வி. சண்முகம் அவர்களும் தொலைக்காட்சி வாயிலாகவே பேட்டியும் அளித்திருக்கிறார். நாங்கள் தாவேக்காவிற்கு தான் ஆதரவு அளிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் முழுமையாக தங்களது ஆதரவு தாவேக்காவிற்கு இருக்கும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்பதுரை தரப்பில் கொரோனாவின் உத்தரவின்படி அவர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்றால் அவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கையானது அவர்கள் மீது எடுக்கப்படும் எனவும் தெரிவித்து வருகிறார்கள். கண்ணன், இப்போது சட்டமன்ற குழு தலைவராக அதிமுகவின் எடப்பாடி பிரிவில் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடியை அறிவித்ததாக ஒரு தகவல் நேற்று வெளியானது. ஒன்று. இரண்டாவது, நேற்று விஜய் நேரடியாக சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு போய் சந்தித்த பிறகு அங்கு சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை அறிவித்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. இப்பொழுது ஒரே கட்சிக்கு 2 குழு தலைவர்கள். ஆனால் கொறடா என்பது இபிஎஸ் பிரிவு அணிக்கு தான் அந்த கொறடா இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த கொறடா உத்தரவின்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்றி வாக்களித்தால் அந்த வாக்குகள் செல்லுமா செல்லாதா என்ற சட்ட ரீதியான சிக்கல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சபாநாயகரின் முடிவுதான் இறுதியானது என்பது நம்பிக்கை வாக்கெடுப்பில் பொதுவாக உள்ள அந்த மரபு, அந்த நடைமுறை. இப்போது நமக்கு அந்த இபிஎஸ் தலைமையிலான அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க சட்டப்பேரவை வளாகத்திற்குள் செல்லக்கூடிய அந்த காட்சியும் நந்தினி வந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்ம இப்போது நமது நேயர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதிமுக உறுப்பினர்கள் வாக்களித்தால், கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தால் அந்த வாக்குகள் செல்லுமா செல்லாதா, அந்த 120 என்ற எண்ணிக்கைக்கு அதிகமாக போகும்போது அந்த வாக்குகளை செல்லும் செல்லாது என்று அறிவிப்பது நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் என்ற ஒரு கருத்தும் பேசப்படுகிறது. இதனால் இந்த சி.வி. சண்முகம் தரப்பு வாக்குகள் செல்லுமா செல்லாதா என்ன மாதிரி சட்டப்பேரவை வளாகத்தில் பேசுகிறாங்க நந்தினி? குறிப்பாக கண்ணன், சி.வி. சண்முகம் தலைமையில் தற்போது வரை 24 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என கூறப்பட்டு வருகிறது. அதிலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இப்பொழுது 23 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறார்கள். அதன்படி பார்த்தால் தற்பொழுது சி.வி. சண்முகத்திற்கே பெரும்பான்மையான வாக்கானது இருந்து வருகிறது. இந்த நிலையில் இரு தரப்பினரும் தற்பொழுது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு அளிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் முடிவே இறுதி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது தற்போது வரை. கண்ணன்.